ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சித்ரா அண்ணா பார்க்கலாம். கர்நாடகா ஸ்பெஷல் இது. நம்ம ஊர் லெமன் சாதம் தாங்க, வேறு எதுவும் இல்லை. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி மார்னிங் டைமில் எங்கே போனாலும் இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ், எந்த ஹோட்டல் போனாலும் கிடைக்குன்ற மாதிரி இங்கே கர்நாடகாவில் கொஞ்சம் இன்னர் கர்நாடகாலாம் போனீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சித்ரா அண்ணா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி புலாவும் இருக்கும். ரெண்டு தான் மெயினாக அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஜீரகம் போட மாட்டோம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தான் போடுவோம். அவங்க ஜீரகம் போடுவாங்க. அதே மாதிரி நிறையா வேர்க்கடலை போடுவாங்க. அது பார்க்குறதுக்கு புளியோதரை மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் சிமிலராக புளியோதரை மாதிரி தான் இருக்கும். நிறைய கடலைப்பருப்பு, வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இப்படி தாளிச்சுட்டு நல்லா சிகப்பாக வந்தோடனே பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சமாக இது மஞ்சள் பொடி போடணும். லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும் அது. அதுவே பார்க்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் அந்த கலர் பார்க்க. இந்த சமயத்தில் வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம தேங்காயும் போட மாட்டோம். அவங்க தேங்காய், பச்சை மிளகாவை கிரைண்ட் பண்ணியும் போடுவாங்க இங்கெல்லாம். நான் இதில் போடல. பட் உங்களுக்கு வேணும், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா இந்த சமயத்தில் தேங்காயும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் வரன்னு போடுங்க. இதான் எல்லாம் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தாளித்ததுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை நல்லா பொலன்னு உதிரியான சாதத்தை போட்டுக்கலாம். அதே மாதிரி வெங்காயமும் போடுவாங்க. நம்ம யூஸ்வலாக வெங்காயமும் போட மாட்டோம், வெங்காயம் போடுவாங்க. ஸோ இந்த வெங்காயம், வேர்க்கடலை, ஜீரகம் 3 சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷலு. வெங்காயம் வதனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அரிசி போட்டுக்கலாம். சாதத்தை நம்ம பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். கர்நாடகாவில் ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அது. பிஸ்பேலாபாத்து, அப்புறம் புலாவ், தொன்னி பிரியாணி, இதெல்லாம் என்னோட சேனல் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தட்டை இட்லி, இது எல்லாமே மார்னிங் டைமில் போனீங்கன்னா பிஸ்பேலாபாத், புலாவ் எல்லாமே மார்னிங் சுட சுட நல்லா கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. லைட்டாக தான் நாங்கள் இது போடணும், மஞ்சள் பொடி போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. ஒரு 2 லெமன் நல்லா அப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்குங்க. அதில் கசப்பெல்லாம் ஆகாது. அப்புறம் வேக வச்சு ஆற வச்ச சாதத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு இது. மேலே உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை. வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சைடிஷ் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் இந்த சட்னி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷனே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.